விஜயநகர பேரரசு போராலும் புத்தியாலும் இந்திய வரலாற்றில் தன் முத்திரையை பதித்த அரசாட்சி. ஆனால் ஒருநாள் அந்தப் பேரரசின் அடையாளமே காணாமல் போனால் என்ன நடக்கும்? இந்த கதை ஒரு திருடனைப் பற்றிய கதையல்ல, ஒரு மனித மனம் எப்படி தன்னைத்தானே வெளிப்படுத்திக் கொள்கிறது என்பதற்கான கதை. அன்று காலை அரசர் கிருஷ்ணதேவராயர் அரண்மனை மண்டபத்துக்குள் நுழைந்தார். வழக்கம் போல அவர் கையை உயர்த்தினார். ஆனால் அவரின் முகம் மாறியது. ராஜமுத்திரை மோதிரம் அவரின் விரலில் இல்லை. அந்த மோதிரம் ஒரு ஆபரணம் அல்ல, அது அரச அதிகாரத்தின் உயிர். அது இல்லாமல் ஒரு ஆணையும் செல்லாது, ஒரு தீர்ப்பும் மதிப்பில்லை. உடனே காவலர்கள் அழைக்கப்பட்டனர். அரண்மனை கதவுகள் ஒன்றன்பின் ஒன்றாக மூடப்பட்டன. அரசர் உரக்கச் சொன்னார், இந்த அரண்மனையில் இருப்பவர்கள் அனைவரும் சந்தேக நபர்களே. அமைச்சர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்தனர். யாரும் பேசவில்லை. ஆனால் ஒவ்வொருவரின் மனதிலும் ஒரே கேள்வி: திருடன் யார்? அந்த அமைதியை ஒரு குரல் உடைத்தது. தெனாலிராமன் மெல்ல முன்னே வந்தார். அவரின் முகத்தில் பயமில்லை, பதற்றமில்லை, அமைதி மட்டும். அரசே, திருடனை தேட வேண்டாம். அவன் தானாகவே வெளியே வருவான். அமைச்சர்கள் சிரித்தனர். திருடன் புத்திசாலி. அவன் சிக்க மாட்டான். இது குழந்தை விளையாட்டு அல்ல. தெனாலிராமன் சிறிது சிரித்தார். புத்திசாலித்தனத்தை விட பயம்தான் மனிதனை தோற்கடிக்கும். அன்றிரவு அரண்மனை மண்டபத்தில் அனைவருக்கும் ஒன்றாக உணவு ஏற்பாடு. தெனாலிராமன் சொன்னார், இன்று ஒரு விசேஷமான உணவு. அந்த வார்த்தையே ஒரு அமைச்சரின் மனதை நடுங்க வைத்தது. அனைவருக்கும் ஒரே இனிப்பு. ஆனால் அந்த மனிதன் மட்டும் சாப்பிடவில்லை. அவன் நினைத்தான், ஒருவேளை இதில் விஷம் இருந்தால். அவன் பயந்தான். அவன் வியர்த்தான். மற்றவர்கள் சிரித்தனர், சாப்பிட்டனர். அவன் மட்டும் மெதுவாக எழுந்தான். யாரும் பார்க்காத நேரத்தில் வெளியே போக முயன்றான். அந்த நொடியில்தான் தெனாலிராமன் உரக்க சொன்னார், அரசே, திருடன் தன்னைத்தானே வெளிக்காட்டிக் கொண்டான். அந்த அமைச்சரின் கையிலிருந்து மோதிரம் தரையில் விழுந்தது. அரசர் கேட்டார், நீ ஏன் பயந்தாய்? பதில் இல்லை. தெனாலிராமன் சொன்னார், குற்றம் செய்தவன் எப்போதும் தண்டனையை விட பயத்தில்தான் வாழ்வான். அரசர் சிரித்தார். இது மோதிரம் கண்டுபிடித்த கதையல்ல, மனித மனதை புரிந்து கொண்ட கதை. உண்மை மறையலாம், ஆனால் பயம் அதை ஒருநாள் வெளிச்சத்துக்கு கொண்டு வரும்.